யாரும் என்னோட கீ காப்பி அடிச்சிடாதீங்க. இப்போ நெட்வொர்க் அடாப்டர் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னு உங்கள் மதர் போர்ட் சிடியை போட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு மதர் போர்டு இருக்கும். நான் இந்த டுட்டோரியலில் காமிச்சேன்னா என்னோடய மதர் போர்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட மதர் போர்ட் சிடியில் ஆட்டோ இன்ஸ்டலேஷன், இப்போ வர முக்கால்வாசி சிடிஸில் ஆட்டோ இன்ஸ்டலேஷன் வருது, போட்டுட்டு ஆட்டோ இன்ஸ்டலேஷனுக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ லைஃப் இஸ் ஈஸி. நீங்கள் என்ஜாய் பண்ண இன்ஸ்டலேஷனை. கொஞ்சம் டைம் எடுக்குது, என்னன்னு தெரியல, பார்ப்போம். சீக்கிரம் முடிச்சாலானா உங்களுக்கு வந்துட்டு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்றது சொல்லிடலாம். அவ்வளோதான். விண்டோஸ் இன்ஸ்டால் டக் ஃபட்டாஃபட் தப்புன்னு முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை பார்க்கலாம். யாரோ சிஸ்டம் ப்ராப்ளமா நீங்கள் வந்துட்டு ஹார்ட்வேர் இன்ஜினியர் போல நீங்களே வந்து தூக்கி போட்டுட்டு சிடி போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ வரும். அடுத்து விண்டோஸ் ப்ரௌசர் நீங்கள் ஒன்று உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நெட்டில் மேஜர் அட்டாக்ஸ்லாம் வருது. 2-3 கவர்மெண்ட், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, டோன்ட் யூஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். நீங்கள் அதுக்கு பதில் வேறு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் பதிலாக பெஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஆல்டர்னேட்டிவாக நிறையா இருக்குது. யூ பெட்டர் கோ ஃபார் ஃபயர்ஃபாக்ஸ். ஃபயர்ஃபாக்ஸ்க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது பிரச்சனையே இல்லாத ப்ரௌசருங்க. நானும் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன், 5 வருஷமாக. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களோட வரவேற்பு எனக்கு முக்கியம். அதுக்கடுத்து தான் அடுத்தடுத்த போஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். பிளாக் ஸ்பாட் பண்ணிகிட்ருக்கேன். பிளாக்ஸ் போஸ்ட் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேவரட்ஸ் சொல்லுங்கள். இதை பற்றி எனக்கு தெரியணும், இதோட நாலேஜ் வேணும்னு கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹாப்பி யூஸிங் தி கம்ப்யூட்டர். சும்மா கிடச்சேன் சரியா. 19 நிமிஷம் சீக்கிரம் செலவுப்பா, சீக்கிரம் அறுக்கிறேன்னு நினைக்காதீங்க. பாருங்க, இன்ஸ்டால் பண்ணி முக்கியமான இது விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அடுத்த விஷயமா ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இது ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு வேறு மிஷினில் இருந்தோ பென்ட்ரைவில் இருந்தோ எடுத்து வச்சுக்கிறது உகந்தது. பென்ட்ரைவில் வைரஸ் இல்லாத பென்ட்ரைவாக பார்த்து எடுத்துகிட்டு வரணும். ஆன்டிவைரஸ் லைக் ஃப்ரீ ஆன்டிவைரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவாஸ்ட் இருக்குது. அவாஸ்ட் இஸ் குட். அது யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, பிரச்சனை கம்மியாக வருது. மற்றது ஏவிஜினே யூஸ் பண்ணிங்கன்னா ஓவராக பிரச்சனை வருது. அதனால் நீங்கள் அவாஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அது வந்துட்டு நீங்கள் தேவையில்லாத சைட்டு போகாத வரையும் அது நல்லா ஒர்க் பண்ணணும். தேவையில்லாத சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா டமால். இன்னும் 16 நிமிஷம் இருக்குது. போர் அடிக்குது, உங்களுக்கும் போர் அடிக்கும். கோச்சிக்காதீங்க. இந்த டுட்டோரியலில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இது கேட்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்காக 30 GB பிரிச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். சில டைம் எப்படி கேட்குன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு F8 ப்ரெஸ் பண்ண சொல்லுவோம். இன்ஸ்டால் பண்ணோன்னே F8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ ஜிபின்னு கேட்கும். நீங்களே பிரிச்சுக்கலாம் உங்கள் ஹார்ட் எவ்வளோ ஜிபி வேணுன்ட்டு பிரித்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ்னால் மெயில் அனுப்புங்க. அவங்களுக்காக தான் இந்த இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன்.
இன்னும் 10 minutes இருக்குது, ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஆகிட்டா நல்லது. நைன் மினிட்ஸ் சேவ் பண்ணிட்டு இருக்குது ஃபைலை. பெட்டர். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் இதில் என்ன ஏற்றுக்குவீங்களா எது மாட்டீங்களா தெரியல. விண்டோஸ்க்கு பெட்டர் யூஸ் ஏஎம்டி மிஷின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். விண்டோஸ்க்கு இன்டெல் யூஸ் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏஎம்டி மிஷின்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வரும். ஒரு 3000 4000 கம்மியாகும், 4000 rupees கம்மியாகும் இந்தியாவை பொறுத்த வரையும். ஃபாரினில் பார்த்தீங்கன்னா ஒரு $100 கம்மியாக, ஒரு $75 to $100 கம்மியாகும் உங்களுக்கு. ஏஎம்டி மிஷின்ஸ் ஆர் ரிலையபிள் மிஷின்ஸ். இந்தியாவில் தான் இன்டெல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற ஊர்லலாம் வந்துட்டு ஏஎம்டிஸ் ஆர் பிக் மெயின் திங்ஸ். ஏஎம்டி யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஜப்பான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நிறைய யூனிவர்சிட்டி, பிரிக்ஸ்பன் யூனிவர்சிட்டி பேர் தெரில சரியா, வாரணம் பட்டில் கூட வரும். வேறு வந்துட்டு சன் மைக்ரோ சிஸ்டமோட ப்ராசஸர் முக்கால்வாசி ஏஎம்டி யூஸ் பண்ணுது. ஏன்னா ஏஎம்டி வந்துட்டு இட்ஸ் பெட்டர் ப்ராசஸர் தென் இன்டெல். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சிஸ்டம் ரிலேட்டட் எந்த மதர் போர்டு பெஸ்ட்டு அந்த மாதிரி இது கேட்குறீங்கன்னா அதுவும் ரிவ்யூஸ் பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது ஓகே ஆகும்ன்ட்டு. ஒரு நாளைக்கு ஒரு பிளாக் அப்டேட் பண்ணுன்றது என்னோட நோக்கம். ஆனால் எவ்வளோ பிளாக் அப்டேட் பண்ணுறேன்னு தெரியல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். போயிட்டுருக்கு இன்ஸ்டலேஷன். சீக்கிரம் முடிஞ்சால் நல்லாயிருக்கும். 3 minutes இந்த வீடியோவை எப்படி இருக்குன்னு உங்களோட ரிவ்யூ சொல்லிட்டோம். Wow, 2 minutes, 1 minute, less than a minute. ஆபா இன்ஸ்டால் ஆயாச்சு, முடிஞ்சுங்க. லோடாது. விண்டோஸ் லோட் பண்ணியாச்சு. ஃபெயில் பண்ணாதீங்க, லோட் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க விண்டோஸ் இன்ஸ்டலேஷன். 2-3 வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களே வீட்டில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி டேட்டாவை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல்ங்க. Problem solved. ஃபர்ஸ்ட் அது கிராஃபிக் செட்டிங்ஸ்லாம் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாகவும் வெயிட் பண்ணணும். ஏய் ஏதாச்சும் உனக்கு சீக்கிரம் வா. வெல்கம். வந்துடுச்சு விண்டோஸ். நான் VMware இன்ஸ்டால் பண்ணதுனால டூல் பார் இன்ஸ்டால் ஆகுது, விண்டோஸ் இன்ஸ்டாலர் இதெல்லாம் கேட்காது. இந்த டூல் பார் VMwareோட இது இன்ஸ்டால் ஆகுது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அதை கேன்சல் உங்கள்கிட்ட கேட்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிஜமாக இதில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, நான் விர்ச்சுவல் மிஷினில் தான் இன்ஸ்டால் பண்ணனால கேட்குது. விண்டோஸில் சில செட்டிங்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, ரெசல்யூஷனை மாற்றுங்க.